வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல். முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் உருவான ஃபெஞ்சல் புயல் புதுச்சேரி அருகில் முழுமையாக கரையை கடந்தது. புதுச்சேரி, மரக்காணம், மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சூறை காற்று. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆக்ரோஷமான காற்றுடன் அடைமழை. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்திலும் இடி மின்னலுடன் கனமழை. புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை பெய்ததால் வேரோடு சாய்ந்த மரங்கள். புதுச்சேரியில் 39 சென்டிமீட்டர் அளவிற்கு கொட்டி தீர்த்த கனமழை. சென்னை மீனம்பாக்கம் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் தலா 11.4 சென்டிமீட்டர் மழை பதிவு. சென்னையில் பலத்த காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதி. சென்னை வண்ணாரப்பேட்டை மேம்பாலத்தில் மழைக்கு பயந்து வாகனங்களை நிறுத்தி வைத்த உரிமையாளர்கள். கார்கள் மட்டுமின்றி பைக்குகள் மற்றும் ஆட்டோக்களும் நிறுத்தி வைப்பு. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலைய ஓடுபாதையில் முழுவதுமாக வடிந்த மழைநீர். நாள் முழுவதும் பாதிக்கப்பட்ட விமான சேவை சீரானது. கனமழை காரணமாக சென்னையின் 3 வெவ்வேறு இடங்களில் மின்சாரம் தாக்கி 3 பேர் பலி. வேளச்சேரியில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. சென்னையில் மழை நின்ற 1 மணி நேரத்திலேயே நீர் வடிந்து விட்டது. பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KSSR ராமச்சந்திரன் விளக்கம். தமிழக அரசு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. மழை காலத்தில் யாராவது வடிகால் பணிகளை செய்வார்களா எனவும் கேள்வி. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மின்கட்டணம் செலுத்த டிசம்பர் 10 வரை அவகாசம். ஃபெஞ்சல் புயல் எதிரொலியாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. லண்டனில் மேற்படிப்பை முடித்துவிட்டு இன்று மதியம் 1 மணிக்கு சென்னை திரும்புகிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. நாளை கமலாலயத்தில் உற்சாக வரவேற்பளிக்க பாஜகவினர் திட்டம். மகாராஷ்டிராவில் புதிய அரசு வரும் 5ஆம் தேதி பதவியேற்கிறது. மும்பையில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பார் என பாஜக அறிவிப்பு. பாஜகவை சேர்ந்தவர்தான் மகாராஷ்டிராவின் அடுத்த முதல்வராக பதவியேற்பார். தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜித் பவார் தகவல். லஞ்ச புகார் குறித்த அமெரிக்காவின் குற்றச்சாட்டுக்கு வெளிப்படையாக பதிலளித்த கௌதம் அதானி. சட்ட விதிகளுக்கு உட்பட்டே அதானி குடும்பம் செயல்பட்டு வருவதாக விளக்கம். அமெரிக்காவின் சிகாகோ நகரில் தெலுங்கானாவைச் சேர்ந்த மாணவர் சுட்டுக் கொலை. பகுதி நேர ஊழியராக பணியாற்றியவரை கொன்றுவிட்டு பணத்தை திருடிச் சென்ற மர்ம கும்பல். சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்காக பாகிஸ்தானுக்கு இந்திய அணியை அனுப்ப மறுக்கும் BCCI. இந்தியா விளையாடும் போட்டிகளை துபாயில் நடத்த நிபந்தனைகளுடன் பாகிஸ்தான் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல். இனி விரிவான செய்திகள். ஒரு வாரமாக தமிழகத்தை மிரட்டி வந்த ஃபெஞ்சல் புயல் முழுமையாக கரையை கடந்தது. நேற்று மாலை 5:30 மணியளவில் பயங்கர சூறை காற்றுடன் புதுச்சேரி அருகே கரையை நெருங்கிய புயல் முழுமையாக கடக்காமல் ஆட்டம் காட்டியது. தொடர்ந்து இரவு 11:30 மணியளவில் புயல் முழுமையாக கரையை கடந்தது. பின் மேற்கு தென்மேற்கு நோக்கி மெதுவாக நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. ஃபெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னல் சூறை காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. புயல் கரையை கடந்தபோது 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசியதால் பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. பல இடங்களில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். புதுச்சேரியில் 39 சென்டிமீட்டர் மழையும், கடலூரில் 8.3 சென்டிமீட்டர் மழையும், சென்னையில் 11.4 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. புயல் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. மழைநீர் தேங்கியதால் சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டு மாற்றுப்பாதையில் போக்குவரத்து இயக்கப்பட்டன. அதே நேரத்தில் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீரை மாநகராட்சி ஊழியர்கள் உடனடியாக வெளியேற்றினர். சென்னை பேசின் பிரிட்ஜ் பகுதியில் தேங்கிய வெள்ளநீர் காரணமாக 5 ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டன. 11 ரயில்கள் சென்னை சென்ட்ரலுக்கு பதிலாக ஆவடி, திருவள்ளூர், சென்னை கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இயக்கப்பட்டன. சென்னை கடற்கரை, தாம்பரம் இடையிலான மின்சார ரயில்கள் பல்லாவரம் வரை இயக்கப்பட்டன. செங்கல்பட்டு கடற்கரை இடையிலான மின்சார ரயில்கள் வண்டலூர் வரை இயக்கப்பட்டன. புயல் மற்றும் கனமழை அச்சத்தால் சென்னை, வேளச்சேரி மற்றும் பள்ளிக்கரணை பகுதி மக்கள் தங்களது கார்களை மேம்பாலங்களில் நிறுத்தி வைத்தனர். சாலையில் இருபுறங்களிலும் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதேபோன்று ராயபுரம், தங்கசாலை உட்பட பல்வேறு பகுதிகளில் உள்ள மேம்பாலங்களிலும் பொதுமக்கள் தங்களது வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்து எடுத்துச் சென்றனர். வடசென்னை ராயபுரம் சூரியநாராயணன் தெருவில் அமைந்துள்ள முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கான உணவு தயாரிக்கும் மையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்தார். சுமார் 7000 பேருக்கு இந்த இடத்தில் இருந்து உணவு தயார் செய்து அனுப்பப்பட்ட நிலையில் கொட்டும் மழைக்கு மத்தியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு ஆய்வு மேற்கொண்டார்.
சென்னையில் கனமழை கொட்டித்தீர்த்த நிலையில் பக்கிங்காம் கால்வாய், கொசஸ்தலையாறு உள்ளிட்ட பகுதிகளில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அமைச்சர் சேகர் பாபு, எம்பி கலாநிதி மாறன், சென்னை மேயர் பிரியா ஆகியோர் அப்போது உடன் இருந்தனர். கால்வாயில் செல்லும் நீரின் அளவு குறித்தும் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். எண்ணூர், கொசஸ்தலையாறு பகுதிகளிலும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை விமான நிலையத்தின் ஓடுபாதையில் குளம் போன்று தேங்கியிருந்த மழைநீர் முழுமையாக வடிந்தது. ஓடுதளத்தில் தேங்கிய மழைநீரால் நேற்று முழுவதும் விமான சேவை பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து மழை நின்றதால் தண்ணீர் முழுவதுமாக வடிந்தபோது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்டது. வானிலை சீரானதும் விமான சேவை தொடங்கப்பட்டது. சென்னையில் மழை நின்ற 1 மணி நேரத்திலேயே மழைநீர் வடிந்து விட்டதாக வருவாய்த்துறை அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே தகவல்களை சரியாக தெரிவித்ததாகவும் கூறிய அவர், முதலமைச்சர் சென்னை மட்டுமல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி நடவடிக்கை எடுத்து வருகிறார் என தெரிவித்தார். இயற்கையை மீறி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. வானிலை ஆய்வு மையம் தன்னுடைய கடமையை கரெக்டாக செஞ்சிருக்கார். எங்களோட தொடர்பு வச்சுட்டு இருக்காரு. அந்த கரையை மூக்கு தொட்ட உடனே பாலச்சந்திரன் சார் ஃபோன் பண்ணி இப்படி தொட்டாச்சு, ஒரு 3-4 மணி நேரத்தில் கரையை கடந்துடணும்னு தகவல் சொல்கிறாங்க. அவங்க கடமையை கரெக்டாக செஞ்சிட்ருக்காங்க. எங்கள் வீட்டில் கிரீன்வேஸ் ரோட்டில் இன்னைக்கு மதியம்லாம் கார் வர முடியல. என் காரு கொஞ்சம் உயரமான காரு. இப்போ ஒன்றுமே கிடையாது. மழை பெஞ்சு கொஞ்சம் நின்று ஒரு மணி நேரத்தில் தண்ணி வடிஞ்சிருது. சென்னையில் வடிஞ்சிருக்கிறது. புயலையொட்டி தமிழக அரசு சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். மழை காலத்தில் யாராவது வடிகால் பணிகளை செய்வார்களா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். சென்னையில் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதாகவும் தனது வீட்டிலேயே மின்சாரம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். சென்னையில் சுரங்கப்பாதையில் தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டவர் உட்பட 3 பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். வியாசர்பாடி கணேசபுரம் சுரங்கப்பாதையில் மோட்டார் அறையில் கொளத்தூரைச் சேர்ந்த இசைவாணன் என்ற 24 வயது இளைஞர் பணியாற்றி வந்தார். இவர் தண்ணீரை வெளியேற்றிய போது மின்சாரம் தாக்கி பலியானார். வேலுச்சேரி விஜயநகரைச் சேர்ந்த சக்திவேல், முத்தியால்பேட்டையில் ஏடிஎம்மில் பணம் எடுக்கச் சென்ற வடமாநில இளைஞர் சந்தன் ஆகியோரும் மின்சாரம் தாக்கி பலியாகினர். வேலுச்சேரி விஜயநகரில் அறுந்து விழுந்த மின்கம்பியை விதைத்து உயிரிழந்த சக்திவேல் என்பவரது குடும்பத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். மின்சாரம் பாய்ந்து சக்திவேல் உயிரிழந்த செய்தி அறிந்து வேதனை அடைந்ததாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், உயிரிழந்த சக்திவேலின் குடும்பத்திற்கு மின்சார வாரியம் சார்பாக 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கிட உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சென்னையில் மின்சாரம் தாக்கி ரஜினி திரைப்பட எடிட்டர் படுகாயமடைந்துள்ளார். லால் சலாம் படத்தில் எடிட்டராக பணியாற்றிய பிரவீன்குமார் KK நகர் வேம்புலியம்மன் கோவில் தெருவில் உள்ள தனது வீட்டில் இருந்து கடைக்கு சென்றுள்ளார். அப்போது மழைநீரில் மின்சாரம் பாய்ந்ததால் பிரவீன்குமார் படுகாயமடைந்துள்ளார். அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் மின்கட்டணம் செலுத்த 10 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 10ஆம் தேதி வரை கட்டணம் செலுத்தலாம் என்று மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவித்துள்ளார். ஃபெஞ்சல் புயல் காரணமாக மின்கட்டணம் செலுத்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. லண்டனில் படிப்பை முடித்துவிட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று சென்னை வருகிறார். பிற்பகல் 1 மணிக்கு வருகை தரும் அண்ணாமலை உடனே 2:30 மணிக்கு கோவை செல்ல உள்ளதாக தமிழக பாஜக தெரிவித்துள்ளது. நாளை மீண்டும் சென்னை வரும் அண்ணாமலைக்கு பாஜக அலுவலகமான கமலாலயத்தில் கட்சி நிர்வாகிகள் வரவேற்பளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு தெரிவித்த எதிர்ப்புகளை பொருட்படுத்தாமல் மதுரை, மேலூர் பகுதியில் உள்ள டங்ஸ்டன் கனிம வளங்களை மத்திய அரசு ஏலம் விட்டதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களுடைய எதிர்ப்பையும் தமிழ்நாடு முதலமைச்சரின் உறுதியான நிலைப்பாட்டினையும் கண்டு மிரண்டு மத்திய அரசும் அதனோடு சேர்ந்து இரட்டை வேடம் போடக்கூடிய எதிர்க்கட்சிகளும் மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக இந்த சுரங்க ஏலத்திற்கு தமிழ்நாடு அரசு தனது ஒப்புதலை தெரிவித்ததாக பொய் செய்திகளை பரப்பி வருவதாக கூறியுள்ளார். பல்லடத்தில் 3 கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவத்தில் 4 கைரேகைகளை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலை நடைபெற்ற இடத்திலிருந்து 4 கைரேகைகள் எடுக்கப்பட்டிருப்பது இந்த வழக்கில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. 4 கைரேகைகளை வைத்து பழைய குற்றவாளிகளின் கைரேகைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஆந்திராவில் ரேஷன் அரிசியை கடத்தும் முயன்ற தென்னாப்பிரிக்க கப்பலை பறிமுதல் செய்ய துணை முதல்வர் பவன் கல்யாண் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். காக்கிநாடா துறைமுகத்தில் நின்ற கப்பலில் அவர் ஆய்வு செய்ய முயன்றதால் கப்பல் அதிகாரிகள் தடுத்தனர். இதையடுத்து கப்பலை உடனடியாக பறிமுதல் செய்ய பவன் கல்யாண் உத்தரவிட்டதும் ஆய்வு செய்ய அனுமதிக்கப்பட்டது. கப்பலில் ரேஷன் அரிசி இருப்பதை கண்ட பவன் கல்யாண், இன்று அரிசியை கடத்துபவர்கள் நாளை ஆயுதங்கள், குண்டுகளை கடத்துவார்கள் என ஆதங்கம் தெரிவித்தார். மேலும் காக்கிநாடா துறைமுகத்தில் நடக்கும் சட்டவிரோத செயல்கள் குறித்து CBI விசாரிக்க கடிதம் எழுதுவதாகவும் கூறினார். டெல்லியில் முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் மீது மர்ம திரவம் வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி சாவித்ரி நகர் பகுதியில் கெஜ்ரிவால் பாத யாத்திரை மேற்கொண்டார். அப்போது அங்கு வந்திருந்த நபர் கெஜ்ரிவால் மீது பாட்டிலில் வைத்திருந்த மர்ம திரவத்தை தெளித்தார். உடனடியாக அவரை அங்கிருந்த ஆம் ஆத்மி தொண்டர்களும் போலீசாரும் அடித்து துவைத்தனர். கைது செய்யப்பட்டவர் பாஜகவை சேர்ந்த அசோக் ஷா என்றும் கெஜ்ரிவால் மீதான தாக்குதலில் சதித்திட்டம் உள்ளதாகவும் ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது.
தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறித்த வழக்கில் டெல்லி ஆம் ஆத்மி சட்டமன்ற உறுப்பினர் நரேஷ் பல்யானை டெல்லி குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். வெளிநாட்டுக்கு தப்பியோடிய கேங்ஸ்டரான கபில் சங்வானுடன் நரேஷ் பல்யானுக்கு தொடர்பு இருப்பது ஆடியோ மூலம் அம்பலமானதை அடுத்து காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். தொழிலதிபர்களிடம் மிரட்டி பணம் வசூலிப்பது குறித்து இருவருக்கும் இடையில் உரையாடல் நடைபெற்றதாக காவல்துறை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதானி குழுமத்தின் மீது புகார் முதல் முறை அல்ல என்று அமெரிக்காவின் குற்றச்சாட்டுக்கு வெளிப்படையாக பதிலளித்துள்ளார் அதானி. அதானி குழுமம் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்படவில்லை என கடந்த 2 வாரங்களுக்கு முன் அமெரிக்க ஆணையம் குற்றம் சாட்டியிருந்தது. அது குறித்து இதுவரை நேரடியாக பதிலளிக்காமல் மௌனம் காத்து வந்த அதானி நேற்று ஜெய்ப்பூரில் நடந்த விழாவில் வெளிப்படையாக பேசியுள்ளார். அதில் அதானி குழுமம் சட்ட விதிகளுக்கு உட்பட்டே செயல்பட்டு வருகிறது என்றும் அமெரிக்காவின் குற்றச்சாட்டுக்கு எதிராக மேற்கொள்ள வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்து வருவதாகவும் இதுபோன்ற சவால்களை சந்திப்பது இது முதல் முறை அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் புதிய அரசு வரும் 5ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக கூட்டணி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியும் முதலமைச்சர் யார் என்பதை முடிவு செய்வதில் இழுபறி நீடிக்கிறது. இந்நிலையில் மகாராஷ்டிராவில் மகாயுதி அரசின் பதவியேற்பு விழா வரும் 5ஆம் தேதி நடைபெறும் என மகாராஷ்டிரா மாநில பாஜக தலைவர் சந்திரசேகர் பவன்குலே தெரிவித்துள்ளார். மும்பையில் உள்ள ஆசாத் மைதானத்தில் மாலை 5 மணிக்கு நடைபெறும் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்வார் என அறிவித்துள்ளார். பாஜகவை சேர்ந்தவர்தான் மகாராஷ்டிராவின் அடுத்த முதல்வராக பதவியேற்பார் என்று தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜித் பவார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் அமித்ஷாவுடன் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜகவை சேர்ந்தவர் முதல்வராகவும் எஞ்சியுள்ள 2 கட்சிகளிலும் இருந்து 2 துணை முதல்வர்களையும் கொண்ட மகாயுதி கூட்டணி ஆட்சி அமைக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இதன் மூலம் தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவின் அடுத்த முதல்வராவது உறுதியாகியுள்ளதாக கூறப்படுகிறது. மகாராஷ்டிரா இடைக்கால முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. அவருக்கு 99 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது அவர் நலமுடன் இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற செவிலியரை 4 பேர் கொண்ட கும்பல் பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது. செவிலியரின் அந்தரங்க உறுப்பில் மிளகாய் பொடி தூவியும் சித்திரவதை செய்துள்ளனர். பலாத்காரம் செய்யப்பட்ட பெண் வேறு ஒருவருடன் தகாத உறவில் இருந்ததாகவும் அதனால் அவரது குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே பெண் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் வர்மா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இந்திய மாணவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டத்தைச் சேர்ந்த சாய் தேஜா MBA படிப்பதற்காக சில மாதங்களுக்கு முன்பு அமெரிக்கா சென்றுள்ளார். சிகாகோ நகரில் பகுதி நேர ஊழியராக இவர் பணியாற்றி வந்த நிலையில் மர்ம கும்பல் இவரை சுட்டுக் கொன்றுவிட்டு பணத்தை கொள்ளையடித்துச் சென்றுள்ளது. இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் இது தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். இலங்கையில் கனமழையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 4,50,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 40,000 பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை அரசு கூறியுள்ளது. நிலச்சரிவு மற்றும் மரங்கள் முறிந்த நிலையில் மீட்புப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. தாய்லாந்தில் 7 மாகாணங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் 2,40,000 பேர் வீடுகளை விட்டு பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். வெள்ளத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் வெள்ளம் சூழ்ந்த வீடுகளில் சிக்கியுள்ளவரை ராணுவம் மீட்டு வருவதாகவும் தாய்லாந்து அரசு தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் 5ஆம் சுற்றும் டிராவில் முடிவடைந்தது. செஸ் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் இந்திய வீரர் குகேஷ், சீன வீரர் டிங் லிரென் மோதி வருகின்றனர். இந்நிலையில் 5ஆம் சுற்றில் மோதி இருவரும் 40 நகர்வுகளுக்கு பின்னர் போட்டியை டிராவில் முடித்துக் கொண்டனர். 5 சுற்றுகளின் முடிவில் இருவரும் தலா 2.5 புள்ளிகள் பெற்றுள்ளனர். சாம்பியன்ஸ் டிராபி தொடரை ஹைபிரிட் மாடலில் நடத்த நிபந்தனைகளுடன் பாகிஸ்தான் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த ஆண்டு பாகிஸ்தானில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி பாகிஸ்தான் சென்று விளையாட இந்தியா மறுத்துள்ளது. இந்நிலையில் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் தொடர்பாக நடைபெற்ற ICC நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் இந்தியா விளையாடும் போட்டிகளை துபாயில் நடத்த பாகிஸ்தான் சம்மதம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா PM11 அணிகளுக்கு இடையிலான பயிற்சி டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டது. கான்பெராவில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் டாஸ் போடுவதில் தாமதம் ஏற்பட்டது. மழை நீடித்ததால் முதல் நாள் ஆட்டம் ரத்து செய்யப்பட்டது. மழை இல்லாவிட்டால் இன்று காலை 9:10 மணிக்கு 2ஆம் நாள் ஆட்டம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் உருவான ஃபெஞ்சல் புயல் புதுச்சேரி அருகில் முழுமையாக கரையை கடந்தது. புதுச்சேரி, மரக்காணம், மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சூறை காற்று. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆக்ரோஷமான காற்றுடன் அடைமழை. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்திலும் இடி மின்னலுடன் கனமழை. புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை பெய்ததால் வேரோடு சாய்ந்த மரங்கள். புதுச்சேரியில் 39 சென்டிமீட்டர் அளவிற்கு கொட்டி தீர்த்த கனமழை. சென்னை மீனம்பாக்கம் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் தலா 11.4 சென்டிமீட்டர் மழை பதிவு. சென்னையில் பலத்த காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதி. சென்னை வண்ணாரப்பேட்டை மேம்பாலத்தில் மழைக்கு பயந்து வாகனங்களை நிறுத்தி வைத்த உரிமையாளர்கள். கார்கள் மட்டுமின்றி பைக்குகள் மற்றும் ஆட்டோக்களும் நிறுத்தி வைப்பு. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலைய ஓடுபாதையில் முழுவதுமாக வடிந்த மழைநீர்.
நாள் முழுவதும் பாதிக்கப்பட்ட விமான சேவை சீரானது. கனமழை காரணமாக சென்னையின் 3 வெவ்வேறு இடங்களில் மின்சாரம் தாக்கி 3 பேர் பலி. வேளச்சேரியில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. சென்னையில் மழை நின்ற 1 மணி நேரத்திலேயே நீர் வடிந்து விட்டது. பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் விளக்கம். தமிழக அரசு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. மழை காலத்தில் யாராவது வடிகால் பணிகளை செய்வார்களா எனவும் கேள்வி. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மின்கட்டணம் செலுத்த டிசம்பர் 10 வரை அவகாசம். ஃபெஞ்சல் புயல் எதிரொலியாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. லண்டனில் மேற்படிப்பை முடித்துவிட்டு இன்று மதியம் 1 மணிக்கு சென்னை திரும்புகிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. நாளை கமலாலயத்தில் உற்சாக வரவேற்பளிக்க பாஜகவினர் திட்டம். மகாராஷ்டிராவில் புதிய அரசு வரும் 5ஆம் தேதி பதவியேற்கிறது. மும்பையில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பார் என பாஜக அறிவிப்பு. பாஜகவை சேர்ந்தவர்தான் மகாராஷ்டிராவின் அடுத்த முதல்வராக பதவியேற்பார். தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜித் பவார் தகவல். லஞ்ச புகார் குறித்த அமெரிக்காவின் குற்றச்சாட்டுக்கு வெளிப்படையாக பதிலளித்த கௌதம் அதானி. சட்ட விதிகளுக்கு உட்பட்டே அதானி குழுமம் செயல்பட்டு வருவதாக விளக்கம். அமெரிக்காவின் சிகாகோ நகரில் தெலுங்கானாவைச் சேர்ந்த மாணவர் சுட்டுக் கொலை. பகுதி நேர ஊழியராக பணியாற்றியவரை கொன்றுவிட்டு பணத்தை திருடிச் சென்ற மர்ம கும்பல். சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்காக பாகிஸ்தானுக்கு இந்திய அணியை அனுப்ப மறுக்கும் BCCI. இந்தியா விளையாடும் போட்டிகளை துபாயில் நடத்த நிபந்தனைகளுடன் பாகிஸ்தான் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல். இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.